ரெட்சன்யம் காணொலி எண் 155 சொந்த ஜனம் என்ற தேவ செய்தியை கேளுங்கள். செய்தியை வழங்கியவர் சகோதரர் அலெக்ஸ் தர்மராஜ். செய்தி கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆமென். இயேசுவே, நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலிருந்து நீர் என்னோடு எங்களோடு பேசும். நீரே பேசுகிறவர், நாங்கள் அல்ல, சத்திய ஆவியானவராக நீரே பேசுகிறீர். நீர் என்னோடு பேசும், எங்களோடு பேசும். நீ வார்த்தை கேட்டு அதன்படியாய் நடக்கிற மக்களாக எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றின. அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென். இந்த வசனத்திலே முதலாவது இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து. அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்ததினாலே நாம் பாவிகளாக இருக்கும்போது, நாம் அவரை அறியாத மக்களாய் தெரியாத மக்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்ததினாலே தான் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்தார். ஏற்கனவே நாம் கடந்த நாட்களிலே அதை குறித்து தியானித்தோம். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அது எப்படி வெளிப்பட்டது என்று எல்லாம் பார்ப்போம். ஆக ஆண்டவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்ததினாலே, வசனம் எப்படியா சொல்லுகிறது, யோவான் 3 அதிகாரம் 16 வசனம், நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று இருப்பான். ஆக அந்த வசனத்தின்படியாக பார்க்கும்போது அவர் அன்பு கூர்ந்ததினாலே உலகத்திலே அவர் வந்தார். அது மாத்திரல்ல, அவர் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிக்க அவருடைய இரத்தம் உண்மையும் நீதியும் உள்ளதாக இருக்கிறது. அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேறொரு இடத்துல பார்க்கிறோம். ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை பாவங்கள் அற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை எப்படி வைத்திருக்கிறார்? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆக நம்மை நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கினார் என்று பார்க்கிறோம். யோவான் 13 அதிகாரம் 34 வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆக ஆண்டவர் நம்மிடத்தை அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்ததின் நோக்கம் நாம் ஒருவரில் அன்பாக இருக்க வேண்டும் என்றும் நாம் பார்க்க முடியும். நாம் ஒருவரில் அன்பாக இருந்தால் அவருடைய சீசர்கள் என்று நாம் அழைக்கப்படுவோம்.
ஆண்டவர் நம்மளே அவர் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். வந்து நம்மை பாவங்களற அவருடைய இரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 9:14-15. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அவர் புது உடன்படிக்கை மத்தியஸ்தராய் இருக்கிறார். எப்படி என்று பார்க்கும்போது அவர் தம்மைத்தாமே பலியாக கொடுத்ததன் காரணமாக அவர் புது உடன்படிக்கையின் வழியாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவருடைய இரத்தம் உண்மையும் நீதியும் உள்ளதாய் இருக்கிறது. அவரும் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆக்கினாலே இந்த நாளிலே நாம் பார்க்கிற காரியம் அவருடைய அன்பின் நிமித்தமாக அவர் நம்மை பாவங்கள் அற கழுவி நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தது மாத்திரமல்ல, அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். 9ஆம் வசனம் வாசிங்க. பார்க்கிற காரியம் உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாயும் அவருடைய சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஓகே, நாம் சாதாரண ஜனங்கள் அல்ல, அவருடைய சொந்த ஜனங்கள், அவருடைய ஆசாரியர்கள், அவருடைய ராஜரீக கூட்டம். இப்பேர் பெற்ற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் இதனாலே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே நாம் பார்த்த வசனத்தின்படியாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, முதலாவது நம்மிடத்திலே என்ன செய்தார் ஆண்டவர்? அன்பு கூர்ந்ததினாலே தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும்படியாக அவர்தாமே இந்த பூலகத்திலே வந்து நம்மை இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து, அது மாத்திரல்ல, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிய கூட்டமும் அவருடைய சொந்த ஜனமுமாக மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலே இந்த பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? இதை வாசித்தோம், இதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதை கேட்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை மீட்டெடுத்து இந்த உலகத்திலே அவருடைய சொந்த ஜனங்களாக மாத்திரல்ல ஆசாரிய கூட்டமாக
அதுவும் மாத்திரல, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்மை மாற்றி அவரோடு கூட இருக்கிறவர்களாக நாம் இன்னைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம். அதற்கு பாத்திரவான்களாக நாம் இந்த நாளிலே இருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய இரத்தத்தாலே கழுவி என்னை சுத்திகரித்து உம்முடைய பிள்ளையாக, உம்முடைய ஆசாரிய கூட்டமாக, ராஜரீகம் பண்ணுகிற உம்முடைய சொந்த ஜனங்களாக எங்களை மாற்றும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். வார்த்தையின்படியாய், இந்த வசனத்தின்படியாய் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம்.